இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜனவரி மாதம் 11ஆம் தேதி தாயாம் திரு அவை நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுழுக்கு பெருவிழாவை தான் கொண்டாடி கொண்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய கடைசி நாள் இது. நாளையிலிருந்து நம்ம ஆண்டினுடைய பொது காலத்தை மறுபடியும் தொடங்க இருக்கிறோம். இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா தான் கிறிஸ்து பிறப்பு காலத்தினுடைய ஒரு நிறைவாக அமைகிறது. ஆண்டவருக்கே திருமுழுக்கா, ஆண்டவருக்கே ஞானஸ்தானமா, இயேசுவுக்கு எதுக்கு ஞானஸ்தானம் அப்படி என்று இன்றைக்கு கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு அடிப்படையாகவே ஒரு 3 கேள்விகள் எழலாம். இதை பிற மதத்து சகோதரர்கள், பெந்தகோஸ்தே சகோதரர்கள் மற்றும் பிரிவினை சகோதரர்கள் கத்தோலிக்க நண்பர்களை பார்த்து கேட்கலாம். முதலாவது கேள்வி, இயேசுவே 30 வயசுக்கு மேலதான் அவர் திருமுழுக்கை பெற்றிருக்கிறார். எதற்காக கத்தோலிக்க திரு அவையில நீங்க குழந்தைகளுக்கு திருமுழுக்கை கொடுக்கிறீர்கள் என்கிற முதல் கேள்வி எழலாம். 2வது கேள்வி என்பது, திருமுழுக்கு என்பது பாவத்திற்கு கழுவாயாக அல்லது பாவ மன்னிப்பிற்காகத்தான் திருமுழுக்கு யோவான் திருமுழுக்கை கொடுத்தார் என்றால், அந்த பாவிகளுக்குரிய திருமுழுக்கை நமதாண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு நின்று ஏன் அதை பெற்றுக்கொண்டார் அப்படி என்று 2வது ஒரு கேள்வி எழலாம். 3வது ஒரு கேள்வி என்பது, நாம தான் ஏற்கனவே திருமுழுக்கு பெற்று விட்டோமே, இன்றைக்கு பெந்தகோஸ்தேக்காரர்கள் நீங்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டீர்களா, ஆவியினால் அக்கினியினால் நீங்கள் திருமுழுக்கை பெற்று விட்டீர்களா அப்படி என்று கேட்கிறார்களே. அப்படின்னா நாம பெற வேண்டிய திருமுழுக்கு இன்னும் ஒன்று உண்டா அப்படிங்கிற 3வது கேள்வி எழலாம். அன்புமிக்கவர்களே, இந்த 3 கேள்விகளுக்கும் உங்களுக்கு சரியான விளக்கத்தை கொடுத்து விட்டு இன்றைய விழாவினுடைய செய்திக்காக செல்ல விரும்புகிறேன். முதலாவது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே 30 வயதிற்கு மேலதான் அவர் திருமுழுக்கு பெற்றார் என்றால், கத்தோலிக்க திரு அவையில எதற்கு குழந்தைகளுக்கு இன்ஃபன்ட் பேப்டிசம் எதற்கு நம்ம வைத்திருக்கிறோம் என்று கேள்வி எழுபவர்களுக்கு, அன்புமிக்கவர்களே, திருத்தூதர் பணிகளிலேயே நம்ம தெளிவாக வாசிக்கிறோம். கொர்நேலியும் மற்றும் அவருடைய குடும்பத்தாரும் சேர்ந்துதான் திருமுழுக்கை பெற்றார்கள் என்று. அப்படி என்றால் கத்தோலிக்க திரு அவருடைய பாரம்பரியத்துல நேற்று இன்று அல்ல, 2000 வருடமாகவே குழந்தைகளுக்கு குடும்பத்தாரோடு சேர்ந்து திருமுழுக்கு கொடுக்கிற ஒரு வழக்கம் இருந்திருக்கிறது. ஆகவே இந்த கத்தோலிக்க பாரம்பரியத்தின்படி குழந்தைகளுக்கு திருமுழுக்கு கொடுப்பது என்பது வெறும் ஒரு சடங்கல்ல, பாவ மன்னிப்பு மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகளை ஜென்ம பாவத்திலிருந்து மீட்டெடுத்து கழுவி திரு அவைக்குள்ள கிறிஸ்துவுக்குள் அவனாக, கிறிஸ்துவுக்குள் அவளாக ஒரு புதிய உறுப்பினராக அங்கீகரிப்பதனுடைய ஒரு அடையாளமாகத்தான் புதுமுக அருட்சாதனம் என்று தான் அதை நம்ம சொல்லுகிறோம். ஆகவே ஒரு குழந்தைக்கு நம்ம திருமுழுக்கு கொடுக்கிற நேரத்துல அந்த குழந்தையை கிறிஸ்துவுக்குள்ள நம்ம கொண்டு வருகிறோம். திருச்சபையுடைய ஒரு உறுப்பினராக அந்த குழந்தைக்கு ஒரு புதுமுக அருட்சாதனத்தை நம்ம கொடுக்கிறோம். 3வதாக, பாரம்பரியத்தின்படி தான் அந்த குழந்தையை நம்ம கத்தோலிக்க திரு அவைக்குள்ள நம்ம கொண்டு வருகிறோம். காரணம், அந்த குழந்தைக்கு கிறிஸ்துவுக்குள்ள, திருச்சபைக்குள்ள முதல் பிறப்பு என்பதை இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் அதற்கான முதல் காரணம். 2வது, பாவமே அறியாத செம்மறியான நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளுக்காக கொடுக்கப்பட்ட திருமுழுக்களை அந்த பாவிகளோடு வரிசையில நின்று இன்றைக்கு திருமுழுக்கு பெற்றுக்கொண்டார் என்று தான் நற்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு பாவம் அறியாதவர் தான். பாவிகளுக்காக கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கில் அவர் கலந்து கொண்டுவதற்கான காரணம், தன்னையே தாழ்த்தி பாவிகளோடு தன்னையே இணைத்து கொண்டு பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொள்வதற்காகத்தான் இந்த பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட அந்த திருமுழுக்கில் பங்கு பெறுகிறார். அன்புமிக்கவர்களே, யோர்தான் நதிக்கரையில் அவர் மூழ்கி அந்த திருமுழுக்கை பெறுவது என்பது நம்முடைய பாவங்களை அவருடைய தோள்மேல் சுமந்து நம்மை மீட்டு கொண்டதற்கான ஒரு முன் அடையாளமாகத்தான் பாவிகளுக்கு கொடுக்கப்பட்ட திருமுழுக்கில் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாவிகளோடு தன்னை அடையாளப்படுத்தி கொண்டு திருமுழுக்கை பெற்றுக்கொள்கிறார். அது அவருடைய தாட்சியின் ஒரு அடையாளமாகவும் நம்முடைய மீட்பின் முன் அறிவிப்பாகவும் தான் அது இருக்கிறது. இது 2வது கேள்விக்கான பதில். மூன்றாவது கேள்வியாக, இன்றைக்கு நாம் பெற வேண்டிய இன்னொரு திருமுழுக்கு, நெருப்பினால் பெற வேண்டிய, தூய ஆவியினால் பெற வேண்டிய அல்லது முழுக்கு ஞானஸ்தானம் ஏதாவது ஒன்று இருக்கிறதா என்று கேட்கலாம். அன்புமிக்க கத்தோலிக்க உறவுகளே, திருமுழுக்குல நாம் கிறிஸ்துவுக்குள் ஒரு உறுப்பினராகிறோம். திருமுழுக்கின் வழியாக நம்முடைய ஜென்ம பாவங்கள் முற்றிலுமாக கழுவப்பட்டு இயேசுவுக்குள்ள ஒரு புது பிறப்பாக நம்ம மாறுகிறோம். தூய ஆவியானவர் நமக்கு முழுமையாக கொடுக்கப்படுகிறார். அது நமக்கு கொடுக்கப்படுகிற முதல் திருமுழுக்கு. 2வதாக,
நம்முடைய உறுதி பூசுதலின் வாயிலாக அந்த தூய ஆவியானவர் மறுபடியும் நம்மில் உறுதி செய்யப்படுகிறார். இந்த உறுதி பூசுதலில் தான் தூய ஆவியானவருடைய கொடைகளும் கனிகளும் முழுமையாக நமக்கு கொடுக்கப்படுகின்றன. ஆகவே கத்தோலிக்க திரு அவையில திருமுழுக்கு பெற்ற அனைவருமே அந்த திருமுழுக்கின் முழுமையை நம்ம பெறுகிறோம். திருமுழுக்கினுடைய மேன்மையை நம்ம பெறுகிறோம். கிறிஸ்துவனுடைய உறுப்பினராகிறோம். கிறிஸ்துவுக்குள்ள புது பிறப்பாகிறோம். தூய ஆவியானவருடைய கொடைகளையும் கனிகளையும் நிறைவாக நம்ம பெறுகிறோம். ஆகவே நீங்கள் மறுபடியும் வேறு ஒரு திருச்சபைக்கு சென்று ரட்சிப்பு அடைய வேண்டிய அவசியம் இல்லை. மறுபடியும் இன்னொரு திருச்சபைக்கு சென்று முழுக்கு ஞானஸ்தானம் பெற வேண்டிய அவசியம் இல்லை. கத்தோலிக்க திரு அவையில நீங்கள் பெற்றுக்கொண்ட ஞானஸ்தானம், திருமுழுக்கு மற்றும் உறுதி பூசுதல் முழுமையானது, நிறைவானது என்பதையும் இன்றைக்கு நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி என்றால் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிற நமது ஆண்டவருடைய திருமுழுக்கு பெருவிழா என்ன பாடங்களை நமக்கு சொல்லித் தரலாம்? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற முதல் வாசகமானது எசாயா இறைவாக்கினர் புத்தகத்திலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு பழைய ஏற்பாட்டு புத்தகங்களில மிக நெருக்கமான ஒரு சில புத்தகங்களில எசாயா இறைவாக்கினருடைய புத்தகமும் மிக முக்கியமானது. காரணம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எசாயா புத்தகத்துல குறிக்கப்பட்ட முன் உரைக்கப்பட்ட அனைத்தின் முழுமையாக நிறைவாகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்ம பார்க்கிறோம். துன்புறும் ஒரு ஊழியராக நமக்காக கொடுக்கப்பட்ட மீட்பின் அடையாளமாகத்தான் எசாயா புத்தகத்துல இயேசுவினுடைய முன் அறிவிப்பை நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, எப்படி எசாயா இறைவாக்கினருக்கு தூய ஆவியானவர் அருளப்பட்டாரோ அதே போல இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தி வாசகத்துல திருமுழுக்கு பெற்று வருகிற நேரத்துல தமத்திருத்துவத்தினுடைய ஒரு முழு அடையாளமாக, தமத்திருத்துவத்தினுடைய ஒரு ஒற்றுமையின் அடையாளமாக, தமத்திருத்துவத்தினுடைய முழு அங்கீகாரத்தை பெற்றவராக இன்றைக்கு நமக்கு அழகாக காட்சியளிக்கிறார். தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருவதையும் இன்றைக்கு மத்திய நற்செய்தியாளர் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஆகவே அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டவருடைய திருமுழுக்கு விழா என்பது நமக்கு எசாயா புத்தகத்தில் முன்னறிவிக்கப்பட்ட அனைத்தும் நிறைவேறுகிற ஒரு காட்சியாகத்தான் பார்க்கிறோம். அதுதான் முதல் வாசகத்துல கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது வாசகம் திருத்தூதர் பணிகளிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தூதர் பேதுரு கொர்நேலியு குடும்பத்திற்கு முன்பாக பேசிய அந்த ஒரு வாசகம்தான். தூய ஆவியானவர் ஆள் பார்த்து செயல்படுவது கிடையாது. தூய ஆவியானவர் அனைவருக்குமே கொடுக்கப்பட்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் ஆண்டவருக்கு அஞ்சி கீழ்ப்படிந்து நடக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தூய ஆவியானவர் அருளப்படுகிறார். மூன்றாவது வாசகமான நற்செய்தி வாசகத்துல இன்றைக்கு மத்திய நற்செய்தியிலிருந்து நம்ம வாசிக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த ஆண்டவருடைய இந்த திருமுழுக்கு நிகழ்வு என்பது இந்த ஒத்தமைவு 3 நற்செய்திகளிலுமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் சிறப்பாக லூக்கா நற்செய்தியில இன்னும் தெளிவாக நமக்கு அது கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மத்தியு நற்செய்தியில திருமுழுக்கு யோவான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பார்த்து நீரா எம்மிடம் வருவது என்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்கிறார். திருமுழுக்கு யோவானுக்கு நமது ஆண்டவர் இயேசுவை பற்றின ஒரு புரிதல் இருக்கிறது. ஆனால் திருச்சட்டத்தில் உரைத்தவை நிறைவேறும்படியாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்றுக்கொள்ள வருகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த விழா நமக்கு சொல்லித் தருகிற முதல் அழகான பாடம் இது. வரலாற்றுல 400-500 ஆண்டுகளாக அமைதியில் இருந்த இறைவன் இன்றைக்கு முதலாக நம்மை தேடி வருகிறார். ஏழைகளை தேடி வருகிறார். பாவிகளை தேடி வருகிறார். மனுக்குலத்தை தேடி வருகிறார். மனுக்குலத்தினுடைய அழுகுறர்களுக்கு செவிமுடுக்கும்படியாக இன்றைக்கு ஆண்டவருடைய பிரசன்னம் பாவிகளை நோக்கி வருகிறது என்பதைத்தான் இன்றைக்கு முதல் செய்தியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தாட்சியோடும் எளிமையோடும் இன்றைக்கு திருமுழுக்கு பெருவிழாவில் ஆண்டவர் நமக்காக நம்மை தேடி நம்மோடு ஐக்கியப்படுத்தி கொண்டு நம்மை அடையாளப்படுத்தும் விதமாகத்தான் திருமுழுக்கை பெறு வருகிறார். இதுதான் இறைவன் நமக்கு தருகிற முதல் செய்தி. இறைவன் தாட்சியோடு நம்மை தேடி வருகிறார். இரண்டாவது ஒரு செய்தி என்பது, அன்புமிக்கவர்களே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாட்சியோடும் எளிமையோடும் இன்றைக்கு திருமுழுக்கை பெற்றுக்கொண்டதால தான் தூய ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகிறார். தந்தையினுடைய குரலொலியும் இந்த இடத்துல கேட்கிறது. நமக்கு கொடுக்கப்படுகிற இரண்டாவது அழகான செய்தி இதுதான். நம்முடைய வாழ்க்கையில தாட்சியோடும் எளிமையோடும் இறைவனுடைய சித்தத்தை மட்டும் நம்முடைய அன்றாட வாழ்வுல தேர்ந்து தெளிந்து நடந்தோம் என்றால் தூய ஆவியானவர் நம் மீதும் இறங்கி வருவார். அவருடைய கனிகளாலும் கொடைகளாலும் ஏற்கனவே நம்மை நிரப்பி இருக்கிறார். இந்த மண்ணுலக வாழ்க்கையில நம்ம எப்படி வாழ வேண்டும் என்பதை அவர் நமக்கு சொல்லித் தருவார். நல்ல ஆலோசனையினுடைய நாயகராக இருப்பவர் நாம் என்ன செய்ய வேண்டும், எதை பேச வேண்டும் என்பதை நமக்கு உணர்த்துவார். நல்ல முடிவுகளை எடுப்பதற்கு நம்மை தயார்படுத்துவார் என்பதைத்தான் இரண்டாவது செய்தியாக இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது.
மூன்றாவது ஒரு செய்தியாக அன்புமிக்கவர்களே, இறைவனுடைய சித்தத்தின்படி நடப்பவர்களை, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்பவர்களை கடைசியில இறைவன் அடையாளப்படுத்துவார், அவர்களை உயர்த்துவார். நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருமுழுக்கு பெற்ற யோர்தான் நதிக்கரையிலிருந்து வெளியில வருகிற பொழுது கடவுளுடைய குரல் மேலிருந்து கேட்கிறது, இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்பு அடைகிறேன் என்று அவர் சொல்லி முடிக்கவும் தூய ஆவியானவர் புறா வடிவில் இறங்கி வந்ததையும் இன்றைக்கு நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கையில துன்பங்கள் நிறைந்த அந்த ஒரு வாழ்க்கையில, சோதனைகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில, குழப்பங்கள் நிறைந்த ஒரு வாழ்க்கையில, போராட்டமே நமக்கு அன்றாடமாக இருக்கிற ஒரு வாழ்க்கையில இறைவனுடைய சொற்படி நம்ம நடந்தால், இறைவனுடைய சித்தத்தின்படி நாம் நடந்தால், இன்றைக்கு நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உரைக்கப்பட்ட அதே வாசகங்கள், இவரே என் அன்பார்ந்த மகன், இவரே என் அன்பார்ந்த மகள், இவளுடைய செயல்பாடுகளில, இவளுடைய வாழ்க்கையினால நான் பூரிப்பு அடைகிறேன் என்று உங்கள் வாழ்க்கையாலும் என்னுடைய வாழ்வாலும் இறைவனுக்கு சான்று பகர்ந்தால், நம்மையும் பார்த்து இறைவன் இவரே என் அன்பார்ந்த மகன் என்று நம்மை பார்த்து பூரிப்படைவார். நம்முடைய வாழ்வு ஒரு சாட்சிய வாழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்கான அழைப்பாகத்தான் இந்த விழா நமக்கு மூன்றாவது செய்தியை தருகிறது. ஆகவே அன்புமிக்கவர்களே, தாட்சியோடும் எளிமையோடும் நம்மை தேடி வருகிற கடவுளை நாம் அடையாளம் கண்டுகொண்டு நம்முடைய வாழ்க்கையில தாட்சியோடும் எளிமையோடும் வாழ்ந்து தூய ஆவியானவருடைய கொடைகளை பெற்றுக்கொண்டு சாட்சியமாக வாழ்ந்தால், இவரே நண்பார்ந்த மகன், இவரே நண்பார்ந்த மகள் என்று இறைவனால் நாமும் உயர்த்தப்படுவோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென்.